ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே, மரியாதைக்கும் பயத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். மரியாதை, ரெஸ்பெக்ட், சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது நம்மளோட கல்ச்சர். அதுவும் இல்லாமல் நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்த்துற விதம், நம்மளுடைய பேரண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் அண்ணா, வயசில் மூத்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லார்ட்டும் ரெஸ்பெக்டாக வாங்க போங்க, அப்படி இப்படின்னு மரியாதையாக பேசுவோம். நட்புக்குள்ளே மட்டும்தான் அந்த மரியாதை இருக்காது. உரிமையான இடத்துல மட்டும்தான் அந்த மரியாதை இருக்காது. தே ரெஸ்பெக்ட், பட் உண்மையான ஒரு முகம் அப்படின்னு தெரிய வந்தால் அது நட்புக்குள்ளே மட்டும்தான். இதெல்லாம் தாண்டி மரியாதைக்கும் பயத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். பயம், பயம்னா பணிஞ்சு போவது, பொறுமையாக இருப்பது, அதெல்லாம் பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தே கிவ் ரெஸ்பெக்ட். சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், தே கிவ் ரெஸ்பெக்ட். தப்பு பண்ணால் பயப்படணும். வேலை செய்கிறீங்க, ஒருத்தவங்கள்ட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா தப்பு பண்ணால் மட்டும்தான் பயப்படணும். நீங்கள் கரெக்டாக இருந்தால் பயப்படணும்னு அவசியமே இருக்காது. பயம் எங்கே உருவாகுது? நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணி தப்புனாலும் ஒரு பொய் சொல்கிறோம்னா அங்கே அந்த பயத்தினால ஒரு பொய் உருவாகுது. அது பயம். ரெஸ்பெக்ட்னா நீங்கள் தப்பே பண்ணாலும், சார் சாரி சார், இந்த மாதிரி ஒரு தப்பாயிட்டு ஐ எம் வெரி சாரி, இது ரெஸ்பெக்ட். தப்பை மறைக்காமல் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு ஐ எம் சாரி சொல்கிறாங்கல்ல, தட் இஸ் வாட் ரெஸ்பெக்ட். இன் விச் சைட் ஆர் யூ? Are you fear of people, or are you respectful for society? Which side are you? Think and move around. Thank you. Have a nice day.